விட்டு போகும்போது சொல்வதுண்டோ. போயிட்டாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப போகுது. ஐயா வணக்கம். வணங்கய்யா. வணக்கம் ஐயா. நல்லா இருக்கீங்களா? என்ன கையில தடியோட உடம்பு நல்லா இருக்கா? நலமோடு இருக்கு. ஆரோக்கியமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சந்தோஷமா இருக்கீங்க. அது போத கொஞ்சம் வருத்த என்ன நாட்டுக்குள்ள வந்திருந்தீங்கன்னா உட்கார வச்சு தலைவால இலை போட்டு முக்கணியோட சாப்பாடு போட்டுருப்பான். அழகான சாப்பாடு சாப்பிட்டு தானே வந்திருப்பீங்க. காட்டுக்குள்ள வந்துட்டீங்களேன்னு கொஞ்சம் வேதனையா இருக்கு. உங்களுக்கு எது உபசரணையா கொடுக்க முடியும்னு ஒரு வேதனை. மனசு இருக்கு பாருங்க, அதுவே போதும். இருந்தாலும் கொடுக்கணும் இல்லையா? மனசு இருந்தா மார்க்கா இருக்குல்ல. ஐயா ராமாயணத்துல குகன் கொடுத்தார் ராமனுக்கு தேனையும் மீனையும். ஆமா, கொடுத்ததுனால ஒரு சிறப்பு கிடைச்சிச்சு. உயர்ந்த இடத்துல இருக்கு, மீன் தண்ணிக்குள்ள இருக்கு. நம்ம நட்பு ஆழமாவும் இருக்கணும் உயர்வாவும் இருக்கணும்னு கொடுத்தார். அப்படின்னு கொடுத்தாரு. இளையாங்குடியில ஒரு நாயனார் பிறந்தார். இளையாங்குடி மாற நாயனார்னு. நள்ளிரவுல வந்தான் ஈசன் அவரை சோதிக்க. கடுமையான மழை பெய்து இருக்கிறது, நல்ல கோடை நேரம். விவசாயம் விதைச்சிருக்கிறாங்க, வயல்ல நெல்லெல்லாம் விதைச்சாச்சு. அன்னைக்குன்னு மழை பெய்யுது. அவங்க ஏற்கனவே கடல்ல இருக்காங்க, ரொம்ப வருத்தவர், சாப்பாட்டுக்கே வழி இல்ல. இப்படி மழை பெஞ்சிச்சுன்னா என்ன செய்யறது? நனைஞ்சு போய் வந்த ஈசன் கதவை தட்டுறாரு. மாற நாயனார் கதவை திறந்து பாக்குறார். சிவன் அடியார், நெத்தியில சிவச்சின்னம், கழுத்துல ருத்ராட்சம், காவி உடை அணிந்திருக்கிறார். இவர் சிவனடியார்னா அப்படியே காலில் விழுந்துட்டார். இந்த நேரத்துல வந்திருக்கீல, ரொம்ப நனைஞ்சு வச்சு குளிரா இருக்குமேனு உள்ள கூட்டிட்டு வந்து உட்காருங்க. அந்த சரியான ஆடையை காய வச்ச ஆடையை கொடுத்து அந்த நனைஞ்ச ஆடையை உலர்த்த சொல்லி அமர செய்தார். அவர் சொன்னாரு, நான் ரொம்ப பசியோட இருக்கேன், ஏதாவது சாப்பாடு ஏற்படும். ஐயோ, இப்ப நீங்க சொன்னீங்கல்ல ஒண்ணுமே இல்ல, காட்டுக்குள்ள வந்துட்டே கொடுக்க முடியலன்னு. ஆனா அவர் அதை நினைக்கல. மனைவியும் கணவனுமா பேசிக்கிறாங்க, நம்மளே சாப்பிடாம பட்னியா இருக்கிறோம். அவர் வந்து அடியார் வந்து சாப்பிடலன்னு கேட்கிறாரு. நம்ம இல்லேன்னு சொன்னா சிவனுக்கு செய்த பெரிய பாவமாயிருமே. நம்ம என்ன செய்து பக்கத்து வீட்டுல கேட்கலாம்னா ஏற்கனவே வாங்கினது கொடுக்காம இருக்கு, அவன் வேற கேப்பியா? அதுக்கும் பாதிச்சாமத்துல போய் யார் வீட்டுல கேட்கறது? கொடுக்க மாட்டாங்க. முடியலையேன்னு ரெண்டு பேரும் யோசிக்கிற போது மனைவி சொன்னாங்க, எங்க சாயந்தரமா தானே வயல்ல நெல்லு விதைச்சோம், போங்க இந்த தண்ணியில மிதக்கும் போய் அரைச்சிக்கிட்டு வாங்க. உடனே அவர் ஒரு கூடை எடுத்தாரு, வயலுக்கு போனாரு. அங்கே தண்ணியில மிதந்த நெல்மணிகளை அரைச்சிக்கிட்டு வந்தாரு. உடனே வானொலியில இட்டு வறுத்தார்கள், அதை இடித்தார்கள், அதை உணவா சமைச்சாங்க. இப்ப அது அடுப்பு பத்த வைக்க கூரை நனைஞ்சு வச்சு உள் வீட்டுக்குள்ள இருந்த கூரையை பிரிச்சு அதையவே வச்சாங்க. இப்ப தொட்டுக்கு ஏதாவது பண்ணணுமே, அந்த வீட்டுக்கு பின்புறமா இருந்த கீரைகளை பறிச்சுக்கிட்டு வந்து அதையே வச்சு அதையே இறைவனுக்கு கொடுத்ததுனாலதான் இன்னைக்கும் 63 நாயன்மார்களிலே இளையாங்குடி மாறநாயனார் பேர் பெற்றிருக்கிறார். எதையாவது ஒண்ணு கொடுக்கணும். பாத்தீங்களா, மனசு இருக்குல்ல, உங்க வாயாலே வந்துருச்சு. பாத்தீங்களா, எதையாவது ஒண்ணு கொடுக்கணும்யா, கொடுத்தா தாயே அதுக்கு உண்டான பெருமை. அப்ப அதே மாதிரி நான் கொடுக்கணும், எனக்கு பெருமை சேர்க்கணும். நான் கொடுக்கறது நீங்க வாங்கி சாப்பிடணும். நல்லது, இதுல என்ன இருக்கு? இருந்தாலும் நான் சாப்பிட மாட்டேனப்பா. இருந்தாலும் எனக்காக, ஏன்னா நான் காற்றை உணவாக உட்கொள்வோம். அதுக்காக நான் போய் காற்றை போன்ற அடியார்கள் யாராவது வந்தா அவங்களுக்கு கொடுங்க. இல்ல நான் சாப்பிடுறது இல்ல. இப்போதைக்கு வந்திருக்கிறது நீங்க உங்களுக்கு கொடுத்து நான் சிறப்பு சேர்த்துக்கிறேன். ரொம்ப பிரியப்படுறானே. என்ன வச்சிருப்பேன்? ஒரு கட்டிங் இருக்கு சாப்பிடு. அட யாரா அவன் மடப்பையில, அதுதான் பெரும் துயரமா இருக்கு. மேற்கொண்டு அதை வேற சொல்லிக்கிட்டு ஏங்க ஏயா அதை விடியா வேணாங்கிறீங்களே. அதை சாப்பிட்டா உடம்புக்கு ஆரோக்கியம். ஆமா, இப்ப 197% பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்ல. எல்லாம் மருத்துவமனை வீதிக்கு வீதி வந்துருச்சு. ஏன்? பணத்தை கட்டுங்க, புள்ள நாங்க கொடுக்குறாங்க. டெஸ்டியூ பேபி. ஆமா, சோதனை கருத்தரிப்பு மையம். அப்படின்னா பிள்ளையா இருக்குமான்னு பாத்தியா? பிள்ளையா இருக்கு. நாட்டு கோழிக்கும் பிராய்லர் கோழிக்கும் வித்தியாசம் தெரியுதா? நாட்டுக்கோழி அடி பிடிக்க முடியாதுல. நாட்டு மாட்டு கண்ணுக்குட்டியை திறந்து அவுத்து விட்டா பிடிக்க முடியுமா? முடியாதுல. நமக்கு ஒரு பசுமாடு கொடுத்துருக்காங்க, படுத்தா எந்திரிக்குது இல்ல, எந்திரிச்சா படுக்குது இல்ல. அம்மானு கத்துதும் இல்ல, அது ஒரு சைஸா கத்துது. என்ன கொடுமை இதெல்லாம். அப்ப எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டா உருவாக்கிட்டான் மனுஷ பேராசையில, அத்தனையும் நாசமா போச்சு. அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். இதுக்கு என்ன காரணம்னா, அந்த காலத்துல குழந்தைகளுடைய அழுகையை வச்சு கணிப்பாங்க. ஆமா, இது ரொம்ப வீரியமான பிள்ளை, இது வீரியம் இல்லாத பிள்ளை இருக்கானா இல்லையான்னு அப்படின்னு அழுகி வச்சு கண்டுபிடிப்பாங்க. ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி குழந்தை அழுகும் பாத்திருக்கீங்களா? ஆம்பளை பிள்ளை அழுகிறத கேட்டிருக்கீங்களா? அப்படின்னு கத்தான் வீரியம். உடனே சொல்லுவாங்க, வீரியம் அழுகுறான்டா, ரொம்ப ஆம்பளை சிங்க வீரமா வளருவான்டா. பொம்பளை பிள்ளை அழுகிறத பாத்திருக்கீங்களா? அப்படின்னு பக்குவமா அழுகும். என்ன கொஞ்சம் மென்மையானவள் பெண். பொம்பளை பிள்ளை ரொம்ப ஒழுக்கமா வளரும்டா, கண்ணியமா வளரும்டா, சத்தம் கூட ஓங்கி வரல பாரு. இன்னைக்கு வீட்டுக்குள்ள வேணா எப்படி வேணாலும் சிரிக்கலாம், கட்டுப்பட்டு பொது வெளியில வரும்போது பொம்பளை பிள்ளைய அப்படி சிரிக்க கூடாது. அப்படி சொல்லுவாங்க. பொம்பளை பிள்ளைய பிறந்தா, இப்ப பிறக்கிற பிள்ளைய பூரா அப்படி அழுதுகிட்டா பிறக்குதுங்க. வேற என்ன செய்தியா? ஆம்பளை பிள்ளை அழுகிறத பாத்திருக்கீங்களா? எப்படி? என்னது பாவி போய் அப்பன் பார்த்த வேலை. பொம்பளை பிள்ளை அழுகிறத பாத்திருக்கீங்களா? எப்படி? ஒருவேளை பெரிய சாதனைடா. 79 ஆண்டு சுதந்திர இந்தியாவுல ஆணும் பெண்ணையும் ஒன்னா சேர்ந்து குடிக்க வச்சதாண்டா அவங்க பெருமை.
வேற என்ன? நீங்க அப்படியெல்லாம் பேசப்படாது. வேற என்ன? நீங்க பொழுதனைக்கு குடிக்கிறத பத்தியே தப்பா பேசுறீங்க. எனக்கு மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. என்ன? உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன். கேளு. ஒரு பால் வியாபாரி வீட்டுக்கு வீடு பால் ஊத்துறாருல, இது கடவுள் கொடுத்தது வரமா இல்ல சாபமா? வரேன். சரி, டாஸ்மாக் கடை எங்க இருக்குன்னு கூட தெரியாது, சந்து பொந்துல தான் வச்சிருப்பாங்க. சரியா 12 மணிக்கு கடை திறந்த உடனே ஈசல் மொச்ச மாதிரி கூட்டம் தேடி போய் நிக்குதே. 12 மணிக்காடா? காலையிலேயே முக்கிறாங்களாம். அதுக்கு 10 மணிக்கு டோக்கன் போட்டு நிக்கிறாங்க. சொல்லுவாங்க பால் ஊத்துறவங்க விடிய காலம் 3 மணில இருந்து வீடு வீடா கொண்டே ஊத்த வேண்டி இருக்கு. பால் வண்டி வந்துருச்சு, பால் வண்டி வந்துருச்சு, பால் வண்டி வந்துருச்சு. இப்ப அதுக்கு நீங்க என்ன சொல்லிட்டீங்க? வரம் சொல்லிட்டீங்க. பால் ஊத்துறது வீடு வீடா ஊத்த வேண்டி இருக்கு. பாலா போன சாராயத்தை எங்க வச்சாலும் கண்டுபிடிச்சு போறாங்கல்ல. ஆமா. இது கடவுள் கொடுத்தது வரமா இல்ல சாபமா? இது வந்து சாபம் தான், வேற என்ன? இந்த உலகத்தை படைச்சது யாரு? கடவுள். அந்த கடவுள் பூமிக்கு வந்திருக்காரு மனித ரூபம் கொண்டு. அந்த கடவுளுக்கு தண்ணி தாங்க முடியல, சுத்தி முத்தி பார்த்திருக்காரு. பிரச்சனை வந்துருச்சு. அந்த நேரத்துல ஒரு பால் வியாபாரி பால்ல தண்ணி கலக்கிறாரு. கடவுள் பாக்குறதாக பால்ல தண்ணி கலக்கிறானே, எப்படி குடிக்க தண்ணி வச்சிருப்பான். கடவுள் போய் கேட்கிறாரு, எப்ப தொண்டை வறண்டு வச்சுட்டா குடிக்க தண்ணி குறன்னு கடவுள் கேட்டிருக்காரு. வந்தது கடவுள் இவனுக்கு தெரியாதுல்ல. ஏ போப்பா, பால்ல கலக்கிறதுக்கே தண்ணி வத்தல, உனக்கு குடிக்க வர தண்ணி கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டான். சரி, கடவுள் மனவேதனை தாங்க முடியாம, என்னடா நம்ம படைச்ச உலகத்துல நம்மளுக்கே தண்ணி இல்லைன்னு சொல்லிவிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையோட நடந்து போயிட்டே இருந்திருக்காரு. அந்த நேரத்துல டாஸ்மாக் கடையை ஓபன் பண்ணிருக்காங்க. கடவுள் கடவாசல்னு கேட்டாரு, எப்பா தொண்டை வறண்டு வச்சுடா குடிக்க தண்ணி கூறான்னு. தண்ணி தானே வேணும், டேய் இந்த ஆளை உள்ள கூட்டிட்டு போய் பாட்டில் ஊத்தி விடுங்களான்னு இருக்காங்க. சும்மாவும் கொடுப்பாங்களா? கடவுளை உள்ள கூட்டிட்டு போய் பாட்டிலா ஊத்தி விட்டுருக்காங்க. கடவுள் சரக்கம் போட்டு வரம் கொடுத்தாரா. ஒரு பால் வியாபாரிட்ட நான் தண்ணி கேட்டேன், காலையை அவன் கொடுக்கல. இனிமே அவன் வீட்டுக்கு வீடு அலைஞ்சு திரிஞ்சுதான் பால் ஊத்தணும். நான் தண்ணி கட்டணும் பாட்டிலா கொடுத்த பாத்தியா, நீ சந்தல பொந்தல கடை வச்சாலும் கூட்டம் பூரா ஒன்னே தண்ணி தாண்டா வரும். கடவுள் கொடுத்த வரம் இது. வரம் இல்லடா, மனுஷன் போட்ட கொடுமை இது. நீ பாரு, இப்ப கடவுள் வந்தாரு பால் வியாபாரி தண்ணி கேட்டாருன்னு சொன்னீல்ல, இதுக்கு அந்த காலத்துக்கு முன்னால பால் இருந்துச்சா இல்லையா? இருந்திருக்குல்ல. அப்ப ஊத்துனா இல்ல, கதை ஒண்ணுதான். இப்ப என்னன்னா, நம்ம எப்படி தப்பிக்கணும்? நீங்க ஒரு நம்ம நாட்டோட தேசிய கீதத்தை எழுதியவர் ரவீந்திரநாத் தாகூர். அவர் ரஷ்யாவுக்கு போறாரு. ரஷ்யாவுக்கு போய் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போறாரு, சின்ன பிள்ளைய பள்ளிக்கூடம். அந்த மாணவர்களை பார்த்து ஒரு கேள்வி வைக்கிறார். மாணவர்களே, என் சட்டப்பையில ஒரு பேனா இருக்கு, நான் 5 ரூபாய்க்கு வாங்கினேன், 10 ரூபாய்க்கு வித்தா என்ன கிடைக்கும்னு கேட்டார். அந்த மாணவர்கள் எல்லாம் சொன்னாங்களா? என்ன சொல்லணும்? இப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? ஐயா உங்களுக்கு லாபம் தானேயா, 5 ரூபா லாபம். 5 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க, 5 ரூபாய்க்கு மேற்கொண்டு சேர்த்து வித்துருக்கீங்க, அப்புறம் 10 ரூபா கிடைக்குதுல லாபம். 5 ரூபா லாபம். ஏன்னா நம்ம அப்படித்தான் படிச்சா, நமக்கு அப்படித்தான் சொல்லி கொடுத்தாங்க. ஆனா அங்க ரஷ்ய மாணவர்கள் அத்தனை பேரும் சொன்னாங்களாம், 5 ரூபாய்க்கு வாங்கின பேனாவை நீ 10 ரூபாய்க்கு வித்தீங்கன்னா எங்க நாட்டுல உங்களுக்கு 6 மாதம் சிறை தண்டனை என்றதுக்கலாம். இது என்னங்க தண்டனை? அப்ப என்ன காரணம்னா, ஒரு பொருளை லாபத்துக்கு விற்கிறது தப்பு இல்ல. எவ்வளவு லாபத்துக்கு விற்கணுமா? 1 ரூபா 2 ரூபா வச்சு விற்கலாம். 100க்கு 70%. ஒரு பொருளுக்கு 2% தான் லாபம் வச்சு விற்கணும். 5 ரூபாய்க்கு வாங்கின பேனாவை 7 ரூபாய்க்கு வித்தீங்கன்னா அது நியாயம். 3 ரூபா கூட வச்சு வித்தா தப்புன்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு அந்த பிள்ளைகளுக்கு. இங்க நம்ம நாட்டில் எப்படி தெரியுமா? 5 ரூபாய்க்கு வாங்கின பேனாவை 50 ரூபாய்க்கு வித்தாலும் பேசாம இருப்பாங்க. கேட்கணும், என்ன சொல்லுது சட்டம், என்ன இருக்கு நம்ம கிட்ட, சரியா இருக்கான்னு பாக்கணுமா இல்லையா? சரியா இருக்குன்னு தான் பாக்குறோம். அளவு மாறிடுது. பல்ல உடைக்க போற பாத்துக்க. நான் கேட்கறேன், நல்ல விஷயங்கள்லாம் சொல்றீங்க, குடிக்க கூடாதுன்னு சொல்றீங்க, இப்படிலாம் இருக்கு, நாடு இப்படி போகுதுன்னு சொல்றீங்க, அதெல்லாம் நான் ஏத்துக்கிறேன். ஒரு சின்ன விஷயம் கேட்கறேன். 2 குடியார போய் தண்ணி அடிக்கிறேன்னு வைங்க, அடிக்கிறதுக்கு முன்னால ஒண்ணு பண்ணுவாங்க தெரியுமா? என்ன பண்ணுவாங்க? இந்த 2 டம்ளர்ல அப்படி சீஸ் அப்படின்னு அடிப்பாங்களே, ஏன் அடிக்கிறாங்க? எதுக்கு அது? அதை உங்ககிட்ட கேட்கறேன், எதுக்கு? 2 பேரும் ஒற்றுமையா இருக்கிறோம், தொடர்ந்து செய்யணும்னா. அது ஒரு மனுஷன் கிடையாது, அதுக்கு அடிக்கிறாங்க. அப்படி சீஸ் அடிக்கும் போதே கணக்கு பார்ப்பாங்க, என்ன நம்மளுக்கு 2 ounce ஊத்திருக்கா, அவனுக்கு 4 ounce ஊத்திருக்கா, அளவு பாக்குறதுக்கு தான் இதை பண்றது. இது தெரியாம நம்ம ஆளுங்க, நம்ம ஆள் பார்த்தா எவ்வளவு சாதுரியம் உனக்கு. தப்பு பண்றதுக்கெல்லாம் ஒரு காரணம் சொல்றீங்க. அப்படி பண்றாங்க சாமி. இன்னொருத்தர், நான் ஒரு கதை சொல்றேன் பாரு. ஒரு பெரிய குடியார ஒருத்தன் ஒரு நாள் ஒரு மதுபான கடைக்கு போய் ஒரு போத்தலை வாங்கி வச்சு உட்கார்ந்தவன் 3 கோவலையை வாங்கி ஊத்துனேன். 3 கோவலையில இந்த பரிமாற ஒருத்தர் இருப்பாருல்ல, ஆமா, வாங்கி கொடுக்குறவர் கொள்றவர், அவர் கேட்கறாரு, என்னன்னு நீங்க ஒரு ஆள் தான் இருக்கீங்க 3 கோவலையில ஊத்துறீங்களேன்னு கேட்க. அவன் சொன்னேன், நாங்க மொத்தம் 3 பேர் அண்ணன் தம்பிய, எங்க மூத்தவர் தூத்துக்குடியில இருக்காரு, எங்க இளையவர் காரைக்குடியில இருக்காரு, நான் நடுவுல பரமக்குடியில இருக்கேன். நாங்க 3 பேருமே ஒன்னாவே குடிச்சு பழகிட்டோம். இப்ப 3 பேரும் அங்கிட்ட தொழில் நிமித்தமா அங்கங்க போயிட்டோம். ஆனாலும் குடிக்கும் போது 3 பேரும் ஞாபகமா 3 பேருமே 3 கோவலை வச்சுதான் குடிப்போம் ஞாபகத்துக்கு. பரிமாறம் இப்படி மாடா குடிக்கிறதுக்கு ஒரு தத்துவம், நல்ல மனுஷங்களா தொலைங்கடான்ட்டு போயிட்டார். ஒரு 2 மாசம் கழிச்சு அதே ஆளு அதே கடைக்கு வந்து அவர்கிட்டயே வாங்கி வர சொல்லி ஒரு கோவலையை வச்சு, ஒரு போத்தலை வச்சு 2 கோவலையை வச்சேன். இப்ப அவர் கேட்டார், அண்ணன் எப்போதுமே 3 கோவலை தானே வச்சு குடிப்பிய, இப்போ உன்னை காணா, இன்னும் உன்னை காணுமே, எது உங்க அண்ணன் மண்டை எழுத போட்டானா? டே அதெல்லாம் ஒண்ணு இல்லையா, எல்லாரும் நல்லா தான் இருக்கிறோம், அப்புறம் ஏன் 1 கோவலை இல்ல 2 கோவலை வச்சிருக்கிய? இவன் சொன்ன, நான் ஒரு 2 மாசமா குடிக்கிறத நிறுத்திட்டேன்னு. 2 மாசமா குடிக்கிறத நிறுத்திட்டியலா?
அப்புறம் எதுக்கு இது ரெண்டு? அது எங்க அண்ணங்க யாபகமா குடிக்கிறேன், நான் குடிக்கிறது இல்ல. எப்படி விளங்குமாடா? சமாளிக்கிறது வருங்க. இப்படியே தான்டா கெடுத்து விட்டாங்க. என்ன வேணா ஆமா, குடியாரங்களை பூரா மது பிரியர்கள். அப்புறம் குற்றம் செய்வர்கள் எல்லாம் தவறு செய்வான்னு சொல்லக்கூடாதான். அது என்ன கணக்குல இருந்து மீறி விட்டார். என்னடா பேர் வைக்கிறீங்க நீங்க? தூய தமிழ் வார்த்தைங்கயா. அது எதுக்கு எதை பேர் வைக்கிறது வேண்டாம். நீங்க என்ன இப்படி பேசுறீங்க? இதுக்கு உண்மையான பேர் என்ன தமிழ்ல? எதுக்கு இதுக்கு உண்மையான பேரு? மயிர். பாத்தீங்களா? ஆனா நம்மால ஏன்டா மயிராண்டி சொன்னோம்னா கோவப்படுவாங்க. ஆனா சுத்தமான தமிழ் வார்த்தை இது மயிர். அதான் மயிர் நீப்பின் வாழா கவரிமா அண்ணா உயிர் நீப்பின் மானப்பெரின்னு சொல்றாருல. இப்ப பழனி முருகனை போய் பாக்குறான். அவர் இடுப்புல என்ன கட்டி இருப்பாரு? கோவணம். கோவணம். அதுக்கு சுத்தமான தமிழ் பேர் என்ன? கோவணம் தான். கிடையாது. அதுக்கு சுத்தமான தமிழ் பேர் ஒண்ணு இருக்கு. என்னது? அதுக்கு பேர் தான் தண்டு தாங்கி. அது இங்க இல்ல, தஞ்சாவூர் பகுதியில ஒரு சில ஊர்கள்ல சொல்ற வழக்கம். ஏன் தண்டு தாங்கின்னு பேர் வச்சாங்க? அவர் கையில என்ன வச்சிருக்காரு? தண்டாயுதம். தண்டாயுதம். அந்த பால தண்டாயுதபாணின்னு ஒரு பேரு. அவர் தண்டை தாங்கி நிற்பதால் அவருக்கு பால தண்டாயுதபாணி என்று பெயர். தண்டை தாங்குவதால் அவருக்கு தண்டு தாங்கி என்று பெயர். என்ன மாத்தா வருது கற்பனை உனக்கு ரொம்ப சரி. அதை விடியா அந்த காலத்துல அப்படித்தானே சாமி இருந்திருக்காங்க. அது பேர் உண்மையான பேர் தண்டு தாங்கி லங்கோடு கட்டி கோமணம் கட்டி விவசாயம் பார்ப்பாங்க. அது இருக்கும்போது காற்றோட்டம் இருந்தது, எந்த பிரச்சனையும் இருக்காது. பெண்களும் இறுக்கமான உடை அணியக்கூடாது. அதனாலதான் கற்பப்பையில இவ்வளவு பிரச்சனையும் வருது. உங்களுக்கு ஜட்டிய கோமணம் கட்டுறாங்க. உடை கூட நம்மளுடைய உணர்வை தீர்மானிக்குது, வாழ்க்கையை தீர்மானிக்குது. ஆடை கலாச்சாரமும் தாவணி பாவாடையோடு பார்த்தது எவ்வளவு காலம் இப்பெல்லாம் பார்க்க முடியுதா? அதான் சொல்லுவாங்க, நாள் 2 வாரம் 2 மாதம் 2 வருடம் 2. இப்ப நாள் 2 ஒரு நாளைக்கு 2 தடவை என்ன செய்யணும்? பாத்தீங்களா? உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும்னா ஒரு நாளைக்கு 2 தடவை மலம் கழிக்கணும். கழிச்சாத்தான் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். இப்ப வாரம் 2னா வாரம் 2 என்ன தேய்ச்சி குளிக்கணும்? ஏன் குளிக்கிறியா? வருஷத்துக்கு ஒரு தடவைதியா, அதுவும் தீபாவளிக்குதியா, அதுவும் சரக்கடிக்கணுமேங்கிறதுக்காக வேமா தலையில வச்சுட்டு வேமா ஓடிடுறாங்க. குளிக்கிறது இல்ல. அப்ப தலைக்கு யாரும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது கிடையாது. இப்ப மாதம் 2னா மாசம் 2னா கல்யாணமானவர்கள் மனைவியோட கூடுற நாள் 2 நாள். அவர் என்ன சொல்றாருன்னா 15 நாளைக்கு ஒரு தடவை தான் புருஷன் முண்டாட்டி சந்தோஷமா இருக்கணும்னு இவர் சொல்றாரு. நான் இல்ல, எல்லாருமே சொல்றாங்க. நீங்க அறிவியல் ரீதியா சொல்றீங்க, ஆன்மீக ரீதியாவும் சொல்றீங்க. ஆமா. ஆனா நம்ம பயப்புலைவக ஒரே நாளைக்கு 15 தடவை இருந்தாங்கன்னா கொடிமரம் மஷத்துல நிக்கி எதுல சரியா இருக்காங்களோ இதுல சரியா இருக்காங்க. ரொம்ப கவனமா இருக்கணும். முன்னோர்கள் வகுத்த வழிபாடுகள், அந்த வழிமுறைகள் சிலர் கடைபிடிக்கிறாங்க. கடைபிடிக்கிறவங்களுக்கு உடல் ஆரோக்கியமா இருக்கு இல்லையா? விந்து விட்டவன் நொந்து கேட்டான் இருக்கு இல்லையா? அது வேண்டாம். நல்ல விஷயம் இருக்கு. வருஷத்துக்கு 2 தடவை உடலை கழுவணும். அதுலயும் குடலை சுத்தம் செய்யணும். பேதிக்கு மாத்திரை சாப்பிடணும். சாப்பிட்டு வயித்தை சுத்தம் பண்ணணும். நமக்கு சித்த மருத்துவத்துல எல்லாமே இருக்கு சாமி. யாரு கடைபிடிக்க மாட்டேங்கிறாங்க. ஆமா, நீங்க யாரு? நான் மேலூர்ல இருந்து வர்றேன் தம்பி. எப்படி பைபாஸ் வழியாவா? எந்த மேலூர்? கொட்டாம்பட்டி மேலூர் இல்லையா? நான் அந்த மேலூர்ல மேலுலகம் தேவலோகத்துல இருந்து வர்றேன். எதுக்கு வந்தீங்க? ஜெகன மார்க்க உங்களை எல்லாம் பாத்துட்டு போலான்னு. பாத்துட்டீங்களா? போக வேண்டியதானே. அப்படி போயிட முடியுமா? வந்ததும் புதுசு உழுதும் தரிசனு. அப்புறம் என்ன ஏதுன்னு விசாரணை வைக்கணும். விசாரணை வச்சு விசாரணை எல்லாம் வைக்க கூடாது. மனு கொடுக்கறதோட அவ்வளவுதான். விசாரிக்கலாம். விசாரணை கமிஷன் பேருக்கு தான் வைக்கிறது. ஆமா. எந்த கமிஷன் ஒழுங்க சரி விடியா. இப்ப வந்து என்ன வேலை பாக்குறீங்க? சத்தம் கேட்டு கலகம் செய்வதனுடைய வேலை. ஆச்சாடி, அந்த மனுஷன் நீங்க தானா? ஆமா. இந்த நாடை திருத்துறேன் உலகத்தை திருத்துறேன்னு சொல்றது நீங்க தானா? நெல்லு விதைக்கிறோம்ல, பயிர் முளைக்குதா? முளைக்குது. கூடவே களை முளைக்குதா? ஆமா. பயிர் நல்லா இருக்கணும்னா அந்த களையை புடுங்கணும். அந்த வேலை தான் செய்யறேன். களையை புடுங்குறீங்க. சரி, நல்லா செய்யுங்க. ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுல. பெரிய மகாமணிவர் நீங்க. உங்க அப்பாவே பெரிய ஆளு. ஆமா, ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கீங்க. உங்க பேரு? எங்க அப்பா நம்பிராஜன். ஓ, இந்த வேட்டுவ தலைவர் நம்பி. அவன் கிடக்குறான் லூசுப்பே. அப்படிலாம் பேசாத. பெத்த தகப்பன போய் பேசுவாங்க. அவனுக்கு என்னங்க மரியாதை? பெத்த புள்ளைய மதிக்கிறவன் தாங்க அப்ப. அதுக்கு அப்ப நான் மதிக்கணும்னா அவன் ஒழுங்கா இருந்தா தானே நான் ஒழுங்கா இருக்க முடியும். உன்னை மதிக்காம என்ன பண்ணாரு? நியாயம் தானே. இப்ப உங்க அப்பா நீங்க மதிக்கிறீங்க. ஏன் மதிக்கிறீங்க? உங்களுக்கு சரியா இருக்காரு, அதனால உங்க அப்பா மதிக்கிறீங்க. உனக்கு என்ன சரியா இல்ல? நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்க. ஊர்ல ஒரு திருவிழா வச்சாலும் சரி, ஊர்ல ஒரு காது குத்து வச்சாலும் சரி, சாமிக்கு முத பத்திரிக்கை வைக்கிறாங்க இல்லையோ, வீடு தேடி வந்து எனக்கு முத பத்திரிக்கை வைப்பாங்க. ஓ, மேல ஒரு மதிப்பு மரியாதை வச்சிருக்காங்க. கிராமத்துக்காரவங்க என் மேல எவ்வளவு மதிப்பு மரியாதை வச்சிருக்காங்க. எங்க அப்பா எங்க ஆத்தால கல்யாணம் பண்ணானே எனக்கு ஒரு பத்திரிக்கை கொடுத்தானா? இப்படி கிறுக்கனுக்கிட்டே எப்படியா புரியும்? அப்புறம் கோவம் வருமா வராதா? உங்க அப்பா கல்யாணம் பண்ணும்போது உங்க அம்மா உன்னை பெத்துட்டாளா? பெக்கல. அப்புறம் எப்படி ஒட்ட கொடுப்பாங்க? வேணும்னா தேடி கண்டுபிடிச்சா போஸ்ட் ஆபீஸ்ல போடணுமா இல்லையா? அவனாடா நீ அந்த கூட்டத்துல இருந்து வந்திருப்ப. அவளுக்கு கிறுக்கு மாதிரியே பையனாடி. இப்படி கெட்டியா ஆட இப்பதான்டா தெரியுது. இல்லையா பத்திரிக்கை கொடுக்கல, அப்புறம் கோவம் வருமா வராதா? ஆமா, நீ அந்த கூட்டத்துல சேர்ந்தவனா? நீ எந்த கூட்டத்துல? நம்ம தண்ணி கூட்டம்யா. ரொம்ப சந்தோஷம். அப்பா பேர் நம்பிராஜி, அம்மா பேர் நங்கை மோகினி. பொம்பளை பிள்ளைய காவலுக்கு வந்திருக்காங்க. என் ஆளை கூப்பிடுறேன். அதுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க. கூப்பிடுறேன். பாப்பா, காணாமல் போனவரை பற்றி அறிவிப்பு. இங்க 6 மணி வாசிக்கும் எனது அன்பு தம்பி ஜெயரமேஷ் அவர்கள் வந்து விட்டாரு. வேலை சார், நீங்க போய்
என்ன பின்னாடி புடிச்சுக்கிட்டு விட மாட்டேன்றாரு என்ன ஆளை. ஏப்பா உங்க சூர்யானே நைட்டு தச்சாரு காசு கொடுக்கல வாடகைக்கு எடுத்துட்டு வந்தார். இந்த ட்ரெஸ் என்னை வாடகைக்கு எடுத்தீங்களே கொடுத்தீங்களா காசை? துணி நீ தானே எடுத்துட்டு வந்த. அவர் வாடகை காசு கொடுக்கணுமாலே அந்த கம்பிக்கு அந்த காசுக்கு. உங்ககிட்ட நான் என்ன அளவு சொன்னேன், நீ என்ன அளவு தைக்க கொடுத்துட்டு வந்த? இதுகிட்ட உன்னை நான் வீட்டுக்கு போய் தைக்க சொல்றதுக்கு எனக்கு தைச்சு கொண்டு வந்து கொடுத்துருக்கியா? வாடகை காசை கொடுங்க வாடாமா முத சீட்டு காசை கொடுறா தம்பி. நான் என்ன எதுவும் சீட்டுல சேர்க்க மாட்டேன்ட்டீங்களா நீங்க? பூஜைக்கேத்த பூவிது பூஜைக்கேத்த பூவிது நேத்து தானே பூத்தது. பூத்தது யாரது பார்த்தது? நீல போட்ட தாவணி சீலையாகி போனது. சேலை இழுத்து விடுவது வேலையாகி போனது. ஒண்ணு கொக்கி போடுது. பூஜைக்கேத்த பூவிது நேத்து தானே பூத்தது. பூத்தது யாரது பார்த்தது? பாவாடை கட்டையில பார்த்தேனே மச்சான், ஆனாலும் நெஞ்சுக்குள்ள ஏதோ மச்சான். அச்சு வெள்ள பேச்சில ஆள தூக்குற கொஞ்ச நீரம் பாரு நான் கூடி கேட்கிறேன். பூஜைக்கேத்த பூவிது நேத்து தானே பூத்தது. பூத்தத யாரத பார்த்தது? வண்டிக்கிட்டு ஒண்ணுமில்ல. ஏன் சாமி இப்ப கோயிலுக்கு போறான், ஆம்பளை ஆளுங்க எப்படி சாமி கும்பிடணும்? நெடுஞ்சாக்கடையா விழுந்து வணங்கணும். பொம்பளை பிள்ளைய கொஞ்சம் 5 அங்கங்கள் படுறதுக்கு வணங்கணும். அதுக்கு என்ன பண்ண? முத மண்டிக்கிட்டு பஞ்சாட்சரம்னு பேர் இருக்கு. முத மண்டிக்கிட்டு அப்படிதான் வணங்கணும். அப்படிதான் சொன்னேன். நீ லூசு. அது தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும்னு சில பேருக்கு அப்பாவே புரிஞ்சு. பனை கீழே இருந்து பால் குடித்தாலும் நல்லா இருக்கு. பிரம்மச்சாரி 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 வலிக்கு விழலாமா? நீங்க பொம்பளை பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா? மகிழ்ச்சி. பாட்டு பாடி வரவேற்றதில் மிக்க மகிழ்ச்சி. மிக்க நன்றிங்க. உள்ளமே புலகாங்கிதம் அடைகிறது. அப்படியே ஆகட்டும். ஆமா. உங்கள் உள்ளம் வகையில எங்களுடைய வாழ்த்துக்கள். அடுத்த கவலையில எங்க அம்மா இருக்காங்க. தலைவி அம்மா அழைத்து வாருங்கள். வெக்கையா இருக்கும் போது சீ போன் வா 3 மணி லேச வாடகை காத்து வந்தோம். அம்மா தங்கச்சி வாங்கம்மா. ஓடியாங்க பெத்தவங்க. தெய்வந்தான் தந்தது உன்னைத்தான் இளங்கிழி
அண்ணா வணங்குகிறேன் அண்ணா. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழ்கடா. நம்ம இடத்துக்கு ஒருத்தர் வந்திருக்காரா? யாரண்ணா? நான் என்ன ஆசீர்வாதம் கொடுக்கறது? பெரிய மகாமுனிவர் வந்திருக்காரு. அப்படியா? அப்படிப்பட்ட முனிவருடைய பேர் என்னவோ? அவரு பிரம்மாவுடைய மைந்தனா. இந்த கலகம் பண்றாருல. ஆமா. அவரு நாரதர் மகாமுனிவர். நாரதரா? அவர்தான். வந்திருக்கிறாரா? எவ்வளவு பெரிய ஆச்சரியம். மகானவரை அழைத்து வாருங்கள் அண்ணா. வாங்க. சுவாமி வணங்குகிறேன். அடுத்து ஒரு சட்டம். தாங்கள் வாழ்த்துவதும் வணங்குவதும் எங்களுடைய முறையாய பண்பு. இப்படி வாழ்த்தி வரவேற்பு பாடிடுவோமாண்ணா? ஏத்துக்கோங்க சாமி. ராகவனே ரமணா ரகுநாதா ராகவனே ரமணா ரகுநாதா பார்க்கடல் வாசா ஜானகி நேசா ஜானகி நேசா வாழ்கின்றேன் பரதா ராகவனே ரமணா ரகுநாதா. பள்ளான பேருடன் உள்ளாளே பெண்ணாகி எடுத்தாளே மண்மேலே கூட உன்னாலே பெண்ணாகி எடுத்தாளே மண்மேலே வைதிகனானா வடமலை வாசா வைதேகிநாதா வடமலை ராஜா ராகவனே ரமணா ரகுநாதா. யாகேசர் உடைநேந்தி பதித்தாரே சங்கீத படர் கொண்டு தாரே யாகேசர் உனை நெஞ்சில் பதித்தாரே சங்கீத படர் கொண்டு தாரே ஸ்ரீராமச்சந்திரா மாப்பிள்ளை மேல பாடணும், முடியலடா. கீழே பாடக்கூடாது. மேலையா? தங்கச்சி எவ்வளவு சிரமம். ஏய், அது மேல ஸ்ரீராமச்சந்திரா தசரதி ராமானந்தா அன்பைத்தா ராகவனே ரமணா ரகுநாதா ஆழ்கடல் வாசா ஜானகி நேசா ஆழ்கடல் வாசா ஜானகி நேசா பாடுகின்றேன் பரதா ராகவனே ரமணா ரகுதாத்தா. ஏய் ரகுநாதா என்ன இப்படி எல்லாம் இருக்கலாமா? என்னங்கடா நீங்க? மாத்திட்டேன்டா. வணங்குகிறேன் நல்வாழ்த்துக்கள். சாமி, எப்படி அண்ணே. தங்கச்சி வரவேற்பு? அண்ணா சிறப்பு சிறப்பு. மரம் வாங்கி செல்லுங்கள் அண்ணா. வரமுல எனக்கு வேணாம். என் தங்கச்சி இப்படி வரவேற்பு கொடுத்துச்சுல, அது உங்களை சந்தோஷப்படுத்தி எப்படி வரவேற்பு கொடுத்துச்சு, அது சந்தோஷப்படுத்துற மாதிரி அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுங்க. வரவா? நிச்சயமாக அதுக்காக தான் வந்திருக்க விசேஷம் நடக்குது. அவர் ஒன்னே மட்டும் இல்ல, சில ஆளை பார்த்தா பயப்படுறாரு. ஆல்ரவுண்டுக்காரு ஒரு பச்சை பிள்ளைகிட்ட போய் கிளுகிளி போய் புடிங்கிட்டு வந்திருக்காரு. விடிய வரைக்கும் இதவே ஆடிக்கிட்டு இருக்காப்புல. நான் என்ன செய்யறது? அண்ணே விடுங்கண்ணே, பாவம்ண்ணே, பெரிய மனுஷன். முகநக நட்பது நட்பு நஞ்சத்துள் அகநக நட்பது நட்பு என்றபடி வந்த உடனே